வணக்கம் தோழர்களே. நேற்று நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்க. ஆனா கைது செய்யப்பட்ட போது எப்படி அழுதாரு, ஆர்ப்பாட்டம் பண்ணாருன்றது பெரிய அளவில் இன்றைக்கு பேசப்படுது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதிபதி முன்னாடி கண்ணீர் விட்டு கதறி அழுது கெஞ்சி கூத்தாடி என்ன சிறையில தள்ளிடாதீங்க சார் அப்படின்னு அழுது இருக்கிறாங்க கஸ்தூரி. அதுதான் இன்றைக்கு பெரிய அளவில் பேசப்படுகிற பொருளா மாறி இருக்கு. கஸ்தூரி எங்கடா இருக்கிறாங்க அப்படின்னு தனிப்படை தேடிக்கிட்டே இருந்துச்சுங்க. ஒன்று டெல்லியில் இருப்பாங்க அப்படின்னு நிறைய அவங்களுடைய தொடர்புகளை எல்லாம் ஆய்வு செய்யும்போது டெல்லியில் இருக்கிறாங்கன்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ஹைதராபாத்தில் இருக்கிறது தெரியும். அவங்களுடைய எண்ணெய் எடுத்து ஆய்வு பண்ணுறாங்க. தொடர்ந்து ஒரு நம்பரோட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் யார்டான்னு எடுத்து பார்த்தா அவர் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய, அதாவது தெலுங்கு பேசக்கூடிய அந்த ஆந்திர சினிமாவினுடைய ஒரு முக்கியமான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தராக இருக்காரு, ஒரு தயாரிப்பாளராக இருக்கார். அவருடைய நம்பரோட அடிக்கடி பேசிட்டு இருக்கிறத அவங்க பார்க்க முடியுது. உடனடியாக அதன் பின்புலத்தை ஆய்வு செய்து ஹைதராபாத்தில் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு லொக்கேஷனை ஆய்வு செய்து அங்கேயே போயிட்டாங்க போலீஸ். இப்போ போலீஸ் போய் கதவை தட்டுறாங்க. தட்டின உடனே படக்குன்னு அவங்க பாட்டுக்கு அசால்ட்டை திறக்கிறாங்க. பார்த்தா போலீஸ் பட்டுன்னு கதவை மூடிட்டு உள்ளே நின்றுக்கிட்டாங்க. உடனே போலீஸ்காரங்க சொல்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் மோகன் தான் இந்த டீமுக்கு தலைமை தாங்கி போயிருக்கிறார். அவர் கதவை தட்டி திறங்க மேடம் அப்படின்னு பேசும்போது, இல்லை நான் திறக்க முடியாது அப்படின்றாங்க. நீங்கள் திறக்கலைன்னா நாங்கள் உடச்சி வர வேண்டியிருக்கோம், அதனால தயவு செஞ்சு கதவை திறங்க அப்படின்னு அவர் சொன்ன உடனே கதவை திறந்திருக்காங்க. இவங்க இங்கே கிளம்பி போகிறதுக்கு முன்னாடியே இவங்களுடைய கூடுதல் ஆணையர் கண்ணன் அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. நீங்கள் போய் அங்கே ஆரம்பிக்கிறதுலேருந்து அவங்க அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்தில் சேர்க்கிற வரைக்கும் எல்லாவற்றையும் ஆவணப்படுத்துங்க, எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்து பத்திரமா வைங்க. அப்போதான் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் சரி பண்ணிக்க முடியும், சமாளிக்க முடியும். அதனால கவனமாயிருங்க அப்படின்னு சொல்லி இந்த இன்ஸ்பெக்டர் மோகனை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் கதவை திறந்து அவர் பேசணுன்னே பயங்கரமாக அழுதுருக்கிறாங்க. பயங்கரமாக அழுது கெஞ்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, என் புள்ள இருக்கான், இவனை விட்டுட்டு என்னால் வர முடியாதுங்க. நானும் உடல்நல சரியில்லாமல் இருக்கேன், நான் நிறைய மாத்திரை போட்டுட்டு இருக்கேன், அதனால என்னால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர முடியாது, ரிமாண்ட் பண்ணிங்கன்னா என்னால் ஜெயிலுக்கு வர முடியாதுங்க. நான் வேணா யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் உங்களுடைய விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன். என்னை நீதிமன்றத்தில் கூப்பிட்டீங்கன்னா நான் நீதிமன்றத்துக்கு வர்றேன், ஆனால் என்னை அரெஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்குறாங்க. அதோட என் பையனையும் நான் பார்க்க வேண்டியிருக்கு, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு இருக்காங்க. உடனே காவல்துறை யார் இந்த பையன் கேட்டிருக்காங்க. ஒரு 12 வயது சிறுவனை காமிச்சு, இது என்னுடைய பையன், என் வீட்டுக்காரர் அமெரிக்காவில் இருக்காரு, நாங்கள் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, இப்போது நாங்கள் பிரிஞ்சிட்டோம் சட்டப்படி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த 12 வயசு சிறுவனை நான் பாதுகாக்கணும், அதனால என்னால் வர முடியாதுன்னு ரொம்ப நேரம் காலம் தாழ்த்திருக்கிறாங்க. உடனே இவர் என்ன சொல்லியிருக்காரு, இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடியவர் மோகன் கண்ணன் அவர்களுக்கு, கூடுதல் ஆணையருக்கு கால் பண்ணிட்டார். ஐயா, இவங்க வரமாட்டுறாங்க, புள்ள இருக்கு, அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவங்க வர தாமதிச்சுட்டே இருக்கிறாங்க, இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது, ஒன்று இல்லை 2 வழி இருக்குது. ஒன்று, அந்த குழந்தையோடு அவங்கள அரெஸ்ட் பண்ணிவாங்க, நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை கேட்போம். அப்படி இல்லையா அவங்க சொந்தக்காரங்களோ நண்பர்கள் வீட்லேயோ அந்த குழந்தைய பத்திரமா ஒப்படைச்சிட்டு நீங்கள் அவங்கள அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு அவர் சொன்ன உடனே இவங்க, மேடம் உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாங்க, குழந்தையோட வாங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க யோசிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்ட உடனே சரி நீங்களும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்கன்னு போலீஸ்காரங்க காத்துட்டு இருக்காங்க. அப்போ இவருடைய நண்பர் பாமகவினுடைய மாநில செயலாளராக இருக்காராம், ஒரு ஜிம் நடத்துகிறவர், அவர் பேர் சாம்பல் மனைவி ஏதோ ஒரு பேர் போட்டிருந்தாங்க, சாம்பல் மணியை ஏதோ ஒரு பேர் போட்டிருந்தாங்க. அவர் இவருக்கு நேரில் போய் நின்றுனே, இந்த குழந்தைய பார்த்துக்கோங்க, நான் திரும்பி வர வரையும் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கையில் ஒப்படைச்சிட்டு இவங்க வண்டியில் ஏறிட்டாங்க. அப்போ இந்த 12 வயது குழந்தைய இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் காட்டாமல் வளர்த்தேன், என் குழந்தைன்னு யாருக்கும் தெரியாது அப்படி. அப்போ நீங்கள் கல்யாணமே பண்ணிக்கலன்னு சொன்னாங்களே மேடம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்ட உடனே எதுவுமே பேசாமல் அமைதியாக வண்டியில் உட்காந்துட்டாங்க. ஒரு 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாங்க. காலை உணவு மாத்திரை மருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து நேராக கூட்டிகிட்டு சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கிற மகளிர் காவல் நிலையத்தில் அவங்கள ஆஜர்படுத்தி அவங்க மேலே ரிமாண்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சுட்டு அவங்கள இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, நேற்று ஞாயிற்றுக்கிழமைனால அவங்களால நீதிமன்றத்தை செயல்படாது. அப்போ ஒரு நீதிபதியினுடைய வீட்டுக்கு போகிறாங்க. நீதிபதி ரகுபதி ராஜா அவர்களுடைய வீட்டுக்கு போய் அவங்க முன்னாடி கஸ்தூரியை ஆஜர்படுத்துகிறாங்க. அப்போ கஸ்தூரி தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கஸ்தூரி அழுது இருக்கிறாங்க.
பயங்கரமாக வந்து கெஞ்சி கூத்தாடி இருக்கிறாங்க. ஐயா, என் புள்ள ஒரு ஸ்பெஷல் சைல்டு, அவனை பார்த்துக்கிறது கட்டாயம் நான் இருந்தாகணும், அதெல்லாம் ஸ்பெஷல் சைல்டை பார்த்துக்கிற நான் இருந்தாகணுன்றனால என்னுடைய உடல்நலத்தையும் நீங்கள் கருதலை கொண்டு என்னை ஜெயிலில் தள்ளிடாதீங்க, என்னை சிறையில் அடைக்காதீங்க, நான் வந்து உங்களுடைய எல்லா இதுக்குமே வந்து நான் ஒத்துழைப்பேன் அப்படின்னு அவங்க கெஞ்சிருக்காங்க, அழுதுருக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய பேச்சு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், இந்த சமூகத்தை எப்படி பிரித்தாலும், இந்த சமூகத்துக்குள்ள எப்படி முரண்பாட்டை விதைக்கும், இந்த சமூகத்தை எப்படி துண்டாடும். நல்ல வேளை தமிழ்நாடாக இருக்கிறனால தப்பிச்சோம். இதுவே மற்ற மாநிலங்களாக இருந்தால் மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணியிருக்கோம், மிகப்பெரிய இனபேதத்தை உண்டு பண்ணியிருக்கோம், பெரிய சிக்கலை இழுத்து விட்டுருக்கோம். அப்படின்றத அந்த அவங்க பேசின வீடியோ ஆடியோ எல்லாத்தையும் போட்டு அதை காவல்துறை தன் பங்கத்துக்கு வாதாடி இருக்கிறாங்க. உடனே நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, சரிங்க, வேற வழியே இல்லை, 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டு முடிச்சிடறாரு. அதுக்கு பிறகு புழல் சிறையில் கொண்டு போய் இவங்கள அடைக்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ போலீஸ்க்கு புதுசாக ஒரு தலைவலி. அந்த 12 வயசு குழந்தை யாரு? ஒருவேளை அந்த 12 வயசு குழந்தை சொந்தக்காரங்க குழந்தையா? அந்த சொந்தக்காரங்க குழந்தைய வச்சு இந்த காவல் நிலையத்தில் இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கோ அல்லது தாமதப்படுத்துறதுக்கோ ஏதாவது கேம் பிளே பண்ணுறாங்களா? உண்மையிலே இது அவங்களுடைய குழந்தை தானா அப்படின்னு இப்போ அதுலேயும் இறங்க வேண்டிய கட்டாயத்தில் காவல்துறை இருக்கு. அப்போ அவர் நண்பர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கிற அந்த குழந்தை யாரு? அவங்க உண்மையிலே ஸ்பெஷல் சைல்டு தானா? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க யாருடைய குழந்தை அப்படின்ற தீவிர விசாரணையில் இன்றைக்கு காவல்துறை இறங்கி இருக்குது. நமக்கு என்ன கவலை இருக்கு இதுல அப்படின்னா, கஸ்தூரி அவர்கள் பேசுவதற்கு முன்பு ரொம்ப தெளிவா பேசியிருக்கணும். இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் மேடையில் நின்று பேசியிருக்கணும். ஒரு தனிப்பெண்ணாக ஒரு குழந்தையை வளர்க்குறாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு இடர்பாடு உண்டு, அதை நம்ம மறுக்கிறதுக்கே இல்லை. ஆனால் தனிப்பெண்ணாக குழந்தையை வளர்க்குறவங்க எத்தனை புத்திசாலித்தனமாக செயல்படணும். நாளைக்கு நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, பெரிய பிரச்சனை இந்த சமூகத்தில் கிளப்பி விடுற மாதிரி நம்ம பேசணும்னா நாளைக்கு நம்மளை ஜெயிலில் போடுவாங்க. அப்போ இந்த குழந்தை தனிச்சு போயிடும், தவிச்சு போயிடும் அப்படின்ற அறிவு கஸ்தூரிக்கு ஏற்கனவே இருந்திருக்கணும். அதை யோசிச்சுக்கிட்டு தான் அவங்க பேசியிருக்கணும். அப்போ தனிப்பெண்கள்லாம் பேசக்கூடாதா, அரசியல் இருக்கக்கூடாதானா? தாராளமாக இருக்கலாம், தாராளமாக அரசியலில் பேசலாம், கடுமையாக விமர்சிக்கலாம். ஆனால் விமர்சனம்ன்ற போர்வையில், பேச்சுன்ற போர்வையில் ஒரு இனக்குழு இரண்டுக்கு இடையில மோதலை உருவாக்கக்கூடியது எப்போதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று, எப்போதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு இனத்தவே அசிங்கப்படுத்துறது எப்போதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப தொடர்ந்து இவங்க இதே மாதிரி திராவிடியான் பேச, அப்படின்னு பேச, இப்படின்னு பேச, தொடர்ந்து இது போல பேசிக்கிட்டே இருந்ததுனால, காவல்துறையும் அதை கண்டுகொள்ளாம இருந்ததுனால இவங்களுக்கு துளிர் விட்டு போச்சு, தைரியம் வந்துருச்சு. நம்ம என்ன பேசினாலும் அண்ணன் சீமான் மாதிரி நம்மளை மன்னிச்சு விட்டுருவாங்கப்பா, அதனால நம்ம எதை வேணாலும் பேசிட்டு அப்படிலாம் நம்ம பேசலங்கன்னு சொல்லிடலாம் அப்படின்னு நம்பி களத்துல இறங்குனாங்க. இறங்கின இடம் சேதும் சகதியா உள்ள போயிடுச்சு. அதுதான் இப்ப அவங்களுக்கு சிக்கல். இப்ப இன்னும் பூதாகரமாயிட்டு இருக்கு அவங்களுடைய விஷயம். 29ஆம் தேதி வரைக்கும் உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருந்தால் நிச்சயமா அதுக்கு கேர் பண்ண ஆள் வேணும், தனி ஆள் வேணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அது வேறொரு குழந்தையா இருந்தால் அந்த கேஸும் வந்து விழுகும். இதை எதையுமே யோசிக்காம அடுத்தடுத்து ட்விஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம அக்கா கஸ்தூரி. அது வந்து மன்னிக்க முடியாத ஒரு தருணத்தில் தான் நீதிமன்றமும் இருக்குது, சமூகமும் இருக்குது. அதனால 29ஆம் தேதி வரையும் உள்ள இருங்கக்கா, வேற வழி என்ன இருக்குது? இதெல்லாம் பார்க்கும்போது கவனமாக பேசணும்னு நமக்கும் ஒரு பாடமாக இருக்கும்.